வணக்கம். முனைவர் சே. புனிதா எலிசபெத், உதவி பேராசிரியர், தமிழ்துறை. புது கவிதை வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம். ஆசிரியர் கவிக்கோ அப்துல் ரகுமான். ஆசிரியர் அறிமுகம். புது கவிதை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக விளங்கிய வானம்பாடி இயக்கத்தில் இணைந்து கவிதைகள் இயற்றிய கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அப்துல் ரகுமான். இவர் 1937ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் பிறந்தார். கவிக்கோ என்ற சிறந்த அடைமொழி பெற்றவர். இவருடைய பெற்றோர் மகி என்னும் சையத் அகமத் ஜைனத் பேகம். மதுரையை சேர்ந்த இவருடைய தந்தை உருது கவிஞர். மிக சிறந்த தமிழ் அறிஞர்களிடம் கல்லூரி படிப்பினை பயின்றார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். 40க்கும் மேற்பட்ட கவிதை மற்றும் கட்டுரைகள் எழுதியுள்ளார். 1999ஆம் ஆண்டு ஆலாபனை என்ற கவிதை நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் இயற்றிய பிற நூல்கள் நேயர் விருப்பம், பறவையின் பாதை, பாலை நிலா, பித்தன், அவளுக்கு நிலா என்று பெயர், கரைகளே நதியாவதில்லை, சுட்டுவிரல் போன்ற படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். அவற்றுள் பால்வீதி ரகுமான் எழுதிய முதல் கவிதை நூல் ஆகும். நூல் அறிமுகம். கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதிய சுட்டுவிரல் கவிதை தொகுப்பில் அமைந்த கவிதை வீட்டுக்கொரு மரமாகும். இன்றைய விழிப்புணர்வு அற்ற சூழலுக்கு தேவையான கருத்தினை வெளிப்படுத்தும் கவிதை வீட்டுக்கொரு மரம். இயற்கையை அழித்து சுயநலத்தால் மாட மாளிகைகளை உருவாக்கும் சமுதாயத்திற்கு பாடமாக இதனை எழுதியுள்ளார் கவிஞர். இந்நூலின் முன்னுரையில் என் கோபாக்கினி, என் மையின் பிரளயம், அதிசயங்களை, அக்கிரமங்களை, அவலங்களை நோக்கி நீண்ட என் சுட்டுவிரல் குறிப்பிட்டவர்களை நோக்கியே என் சுட்டுவிரல் நீண்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் நடைபெறும் அநீதியை கண்ட கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த நூலாக தோற்றம் பெற்று இருக்கிறது. கவிதையின் சிறப்பு. கவிக்கோ அப்துல் ரகுமான் வீட்டுக்கொரு மரம் என்ற கவிதையின் வழியாக ஏழ்மை நிலையில் உண்மையாக உழைத்து வாழும் மக்களின் வாழ்க்கை யதார்த்தத்தை பதிவு செய்கிறார். பொருளாதாரம் முழுவதையும் தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு உழைப்பவர்களை ஏமாற்றி பிழைக்கும் பணக்கார சமூகத்தையும் தந்திரமாக அரசியல் செய்பவர்களையும் வார்த்தைகளால் சாடுகிறார். அவருடைய சமூகத்தின் மீதான கோபம் இயற்கை சூழலின் மையமான மரங்களின் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கப்படுகிறது. பண்பு கெட்ட மனிதர்களை வளர செய்வதை விட ஓரறிவு மரத்தை வளர்த்தால் பல பயன்களை அடையலாம். கைமாறு கருதாமல் உதவக்கூடிய மரம் உறுதியாக மனிதரை விட உயர்ந்தது. மரத்திற்கு கொடுக்க மட்டுமே தெரியும். சுயநலவாதிகளைப் போல கேட்டு வாங்க தெரியாது. நமக்கு நன்மை செய்யும் மரங்களை பாதுகாத்து வளருங்கள். வீட்டில் மரம் வளர்த்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கவிக்கோ சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் வாழும் மக்களை பார்த்து வேண்டுகோள் விடுக்கிறார். பணக்காரன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். அவனை உயர்த்திவிட்ட உழைப்பாளியின் நிலையும் பரிதாபமான நிலையில் உள்ளது என்பதை மரம் வளர்ப்பும் கவிதை பதிவு செய்கிறது. மனித வாழ்க்கை வளர்ச்சிக்கான படிவமாக மரம் விளங்குகிறது. மரத்தின் பயன்களாக கவிஞர் இக்கவிதையில் மக்களின் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை மரங்கள் வளர்ப்பதால் நிறைவேறுகிறது எனலாம். இதை பற்றி அறிந்திருந்தும் சுயநலவாதிகள் சிலர் காடுகளையும் மரங்களையும் அழிக்கின்றனர். மரங்களை அழிப்பதால் உருவாகும் தீய விளைவுகள் பற்றி சிந்திப்பதே இல்லை. மரங்களின் பயன்களை உணர்ந்தாலும் தன் சூழலுக்காக அதனை அழிக்க துணிந்த அதே சூழலியர்களால் சமூகத்தில் வாழும் அடித்தட்டு மக்கள் அடையும் வேதனை அளவிற்கரியது. அதனையே வீட்டுக்கொரு மரம் கவிதையில் பதிவிடுகிறார் கவிஞர். உங்களின் உழைப்பில் வாழும் மனிதர்கள் வீடுகளை தரப்போவதில்லை. ஆனால் மரங்கள் குடியிருக்கும் வீடாக அமைந்து நம்மை பாதுகாக்கிறது. கைமாறு கருதாமல் உதவும் மரங்கள் உங்களிடம் எதுவும் கேட்பதில்லை. உங்கள் பிள்ளைகள் சோறையும் வேலையும் கேட்பார்கள். ஆனால் மரமோ எதுவும் கேட்கவில்லை. ஆகவே மரம் வளருங்கள். மரம் சமூகத்திற்கு எந்த கேடும் ஏற்படுத்துவது இல்லை. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த பலருக்கு வாங்கும் கைகளே உள்ளது. ஆனால் மரங்களோ சுவாசிக்க தேவையான காற்றை தூய்மைப்படுத்துவதோடு உணவிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகிறது. வெயில் நேரத்திலும் மழை பெய்கின்ற போதும் நிழலாகவும் குடையாகவும் விளங்குகிறது. நமக்கு நன்மையை மட்டும் வழங்கக்கூடிய மரங்கள் இனியாவது வளருங்கள்.
என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு தன்மான உணர்வு வந்தால் எதிரிகளை அடித்து வீழ்த்துவதற்கு தேவையான தடிகளை கூட மரத்திலிருந்து செய்யலாம். அதனால் மரம் வளருங்கள். மரம் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகளை இக்கவிதையில் கூறுவதோடு மனிதனின் சுயநலத்தன்மையையும் விமர்சிக்கிறார் ஆசிரியர். இவ்வுலகில் பயன் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை மரத்தின் வழியாக பாடம் கற்பிக்கிறார் கவிக்கோ அப்துல் ரகுமான். வீட்டிற்கு ஒரு மரம் என்பது எல்லா காலத்திலும் பயன்படக்கூடியது என்பதையும் இக்கவிதையின் வழி உணர முடிகிறது. கவிதை வரிகள். வளர்க்க வேண்டியதெல்லாம் வளர்த்தாகிவிட்டது, மரம்தான் பாக்கி, மரம் வளருங்க. காட்டில் வளர்ந்தது எல்லாம் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், எனவே இனி வீட்டில் வளருங்க. வீடே இல்லையே என்கிறீர்களா? அப்படி என்றால் அவசியம் மரம் வளருங்க. அதன் அடியிலேயே குடியிருக்கலாம். பிள்ளைகளை வளர்த்தால் சோறு கேட்பார்கள், வேலை கேட்பார்கள், எனவே மரமே வளருங்க. வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வளர்ந்தால் போராட வருவான். இது அகிம்சை நாடு, எனவே மரம் வளருங்க. வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவர்களை வளர்த்தீங்க. அவர்கள் காட்டில் மழை பெய்கிறது, நீங்கள் காய்ந்து போனீர்கள். அவர்களுக்கு வாங்கும் கரங்கள், மரங்களுக்கு கொடுக்கும் கரங்கள். அவர்கள் வெயிலை தருபவர்கள், மரங்கள் நிழலை கொடுப்பவை. எனவே இனியாவது மரங்களை வளருங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சூடு சொரணை வந்தால் தடிகள் செய்யலாம். அதனால் தான் சொல்கிறேன், மரங்களை வளருங்கள். நன்றி.